ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவைத் தமிழ் சேனல். குவைத் தமிழ் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த வீடியோ வந்து அப் டு எண்டு வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். பல பயனுள்ள நல்ல தகவல்கள், பல விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ரொம்பவே பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் முதல் முறையாக குவைத் தமிழ் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் போடக்கூடிய வீடியோ அத்தனையும் உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கே வரும். அதாவது 2 நாளாக நான் வீடியோ போடலை. அதற்கான காரணம் என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்திய ராணுவ வீரர், அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் அபிநந்தன் அவர்கள் வந்து பாகிஸ்தானில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் வீடியோலாம் போட வேணாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் 2 நாளாக வீடியோ போடல. சற்று முன்பு, அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியெல்லாம் வெளியாயிருக்கு எல்லா ஊடகங்கள்லையும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அபிநந்தன் அவர்களை வந்து, இந்திய ராணுவ வீரர் அபிநந்தன் அவர்களை வந்து நாளைக்கு வாகா எல்லையில் வந்து விடுவிக்கிறதா, ஒரு நல்ல அடிப்படையில் விடுவிக்கிறதா சொல்லி பாகிஸ்தான் அதிபர் இம்ரான்கான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. அதற்கு அப்புறம் தான் நான் சரி வீடியோலாம் போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்திய நண்பர்கள், இந்தியாவில் உள்ள அத்தனை பேரோட பிரார்த்தனையும் வந்து வீண் போகலை அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பத்திரமா வரணும் அப்படின்னு மீண்டும் வந்து நீங்களும் இறைவனை ஒரு தடவை பிரார்த்திச்சுக்கோங்க. அப்புறம் குவைத்தோட வேலை வாய்ப்புகள், மற்ற கல்ஃப் கண்ட்ரியோட வேலை வாய்ப்புகள், மற்ற வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து குவைத் தமிழ் சேனலோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி குவைத் தமிழ் பேஜை வந்து, ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். குவைத்தில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிவிஎஸ் ஹைதர் குழுமம் வழங்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 8/3/2019 வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு. ரொம்பவே பிரம்மாண்டமாக பல கலைஞர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த பல இசை கலைஞர்கள், பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க அந்த இசை நிகழ்ச்சியில். மறக்காமல் 8ஆம் தேதி, அதாவது மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்குன்னு மறக்காமல் நீங்களும் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க. எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் பள்ளி வளாகத்தில் தான் வந்து நடக்குது, ஹவல்லியில். நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன். அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவுகளை, முன்பதிவை வந்து பதிஞ்சு வச்சுக்கோங்க. பதியணும் அப்படின்னாலும், நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து +965 அப்படிங்கிறது வந்து குவைத்தோட கோட் நம்பர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பர், அதாவது வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 65196909. இதுதான் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரு. அதாவது 65196909. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வந்து 8ஆம் தேதி அன்னைக்கு நடக்கிற மாபெரும் இசை நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். முன்பதிவை பதிகிறதுக்கு நீங்கள் உடனே அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் நிகழ்ச்சி. அடுத்ததாக குவைத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக, குவைத் தளபதி பேரவை அவர்கள் வந்து ஸ்டாலினோட 66வது பிறந்த நாளை முன்னிட்டு இரத்த தான முகாம், மாபெரும் இரத்த தான முகாம் நடத்த இருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு, அதாவது மார்ச் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளைக்கு நடத்த இருக்காங்க மாபெரும் இரத்த தான முகாம். அதாவது மதியம் 1 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் நடக்கும். இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைமை இரத்த வங்கி ஜாப்ரியாவில் தலைமை இரத்த வங்கி இருக்குது, அங்கே தான் நடக்குது இந்த இரத்த தான நிகழ்ச்சி. இது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க நடத்துறதுனால அவங்க மட்டும்தான் போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா இரத்த தான முகாம் அப்படின்னாலே வந்து கட்சி வேறுபாடு கிடையாது. மத இனம் இதையெல்லாம் கடந்தது தான் வந்து ரத்தம் கொடுக்கறது, ஒருத்தவங்க வந்து ரத்தம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து. நீங்கள் திமுகவா இல்லாட்டியும் அதிமுகவாக இருந்தால் கூட போய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இரத்த தான முகாமில் பங்கேற்று மற்றவங்களுக்கு ரத்தம் கிடைக்கிறோம். அதாவது ரத்தம் கொடுக்கறதுங்கிறது ஒருத்தவங்க உயிரை காப்பாற்றுற மாதிரி. வாய்ப்புகள் இருக்கிறவங்க, விடுமுறை இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பேரவை நடத்துகிற இரத்த தான முகாமில் வந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள். மறக்காமல் நீங்கள் எந்த கட்சி எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே வேணாம். அவங்க ரொம்ப அன்பான முறையில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்து இரத்த தான முகாம் ரொம்ப சிறப்பாகவே நடத்த இருக்காங்க. மறக்காமல் நாளைக்கு 1 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் தலைமை இரத்த வங்கி, அதாவது சென்ட்ரல் பிளட் பேங்க் ஜாப்ரியாவில் போய் கலந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது என்ன முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதா அப்படின்னு சொல்லி. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து குவைத் மக்கள் சேவை மையம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல நிகழ்ச்சிகள்னு சொல்கிறத விட பல மக்களுக்கு பயனுள்ள சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குவைத் மக்கள் சேவை மையம். அவங்க வந்து
முதலாம் ஆண்டு மாபெரும் மருத்துவ முகாம் நடத்த இருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 22/3/2019 அன்னைக்குன்னு, அடுத்த மாதம். அதாவது அடுத்த மாதம்னு சொல்ல முடியாது, அதான் 3 மார்ச் ஆரம்பிச்சிருச்சு நாளையிலேருந்து. 22/3/2019 வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு இந்த மாபெரும் முதலாம் ஆண்டு மருத்துவ முகாம் நடத்த இருக்காங்க. நேரம் காலையில் 6 மணியிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் நடத்துகிறாங்க. மருத்துவ முகாமுக்கு வந்து இலவச வாகன வசதி குவைத் மக்கள் சேவை மையம் சார்பாக இலவச வாகன வசதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரோ மருத்துவமனை ஃபர்வானியாவில். அதே மாதிரி நீங்களும் இந்த மருத்துவ முகாமில் கலந்துக்கணும் அப்படின்னா வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்பதிவு பண்ணாதவங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் மருத்துவ முகாமில் வந்து நீங்கள் உங்களோட உடலை வந்து பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காமல் முன்பதிவு பண்ணிக்கோங்க. முன்பதிவு பண்ணுறதுக்கு வந்து கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15/3/2019 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணிக்கோங்க. மற்ற பல தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல நடக்குது, எப்படி இலவச வாகன வசதியில் போகிறது, முன்பதிவு எப்படி பண்ணுறது, என்னென்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் அவங்க இலவச மருத்துவ முகாம் உதவியில் என்னென்ன மாதிரி நோய்களுக்கெல்லாம் அவங்க என்னென்ன எப்படி உடம்பெல்லாம் பார்த்துக்க போகிறாங்க, அந்த மாதிரி பல சந்தேகங்கள் பல கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கலாம். எப்படி பதிவு பண்ணுறது, இது மாதிரி பல கேள்விகள் இருக்கலாம். அதற்கு நான் நம்பர் தர்றேன். அந்த நம்பரில் அவங்களை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு தகவல்கள், பலவித உங்களோட சந்தேகங்கள், இந்த மருத்துவ முகாமில் எந்த இடத்துல எப்படி வர்றது, இதெல்லாம் கலந்துக்கிறதுக்கான முழு தகவல்களும் அவங்க தருவாங்க. அப்பாஸ், நான் நம்பர் சொல்கிறேன். அப்பாஸ் அப்படிங்கிற உங்களோட நம்பரு 66817334, அதாவது 66817334. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உசேன் 67750399, அதாவது 67750399, இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு நம்பர் சொல்கிறேன். ஜனார்த்தனன் 55192452, இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது ஜனார்தனன் 55192452, இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மருத்துவ முகாமில் நீங்கள் உங்களோட உடலை பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கு, அதாவது இலவச மருத்துவ முகாமில் உங்களோட உடலை பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கான அனைத்து தகவல்களையும் இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகள் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களோட உடம்பை பார்த்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவைத் தமிழ் சோசியல் மீடியா அப்படின்னு ஒரு முகநூல் பக்கம் இயங்கிக்கிட்டு இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். தெரியாதவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா வந்து குவைத் தமிழ் சோசியல் மீடியா அப்படின்னு ஒரு முகநூல் பக்கத்தில் குவைத்தோட ஒரு சிலரில் அனைத்து முக்கியமான விஷயங்களையும் பதிவிட்டுக்கிட்டே வர்றாங்க. அந்த ஃபேஸ்புக் பேஜில் முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,500 பேருக்கு மேலே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த குவைத் தமிழ் சோசியல் மீடியா அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை. அதற்கான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். குவைத் தமிழ் சோசியல் மீடியா ஃபேஸ்புக் லிங்கையும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபேஸ்புக் பேஜ், அதாவது குவைத்தோட ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம், ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே. இதுக்கடையில் குவைத்தோட இன்னைக்கு ஒரு தினார் ரேட்டு, ஒரு இந்திய ரூபாய் மதிப்பு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 233 ரூபா 50 பைசா. குவைத்தோட இன்னைக்கு இந்தியாவோட ஒரு தினார் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு 233 ரூபா 50 பைசா. இலங்கையோட ரூபாய் மதிப்பு, குவைத் ஒரு தினாரோட இலங்கையோட ரூபாய் மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 591 ரூபா 40 பைசா. இதுதான் இலங்கையோட ரூபாய் மதிப்பு. நீங்கள் வந்து எந்த பேங்க்ல இருந்து பணம் அனுப்புறீங்களோ அந்த பேங்கை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், 1 ரூபா கூட குறைச்சி அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம். குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தை பற்றி இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நான் ரொம்பவே விருப்பப்பட்டேன். நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை பதிவு பண்ண வேண்டியது, ஒரு சில காரணங்கள் மறந்துட்டேன் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். நான் பதிவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ரொம்ப முக்கியமான விஷயம். குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கம் வந்து ரொம்ப மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு? திருச்சி டு குவைத்துக்கு நேரடி விமான சேவைக்காக கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட எல்லாம். அவங்களோட செயல் வந்து பாராட்டுக்குரியது. மக்களுக்கெல்லாம் வந்து அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். திருச்சி டு குவைத் நேரடி விமான சேவை வந்துச்சு அப்படின்னா வந்து அதற்கான முயற்சிகளை வந்து ரொம்ப மும்மரமாக ரொம்ப இதாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய குவைத் தமிழ் சேனல் சார்பாக வந்து பாராட்டுக்கள். அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த நாளிதழில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதற்கான லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்த்துக்களையும் வந்து குவைத் தமிழ் இஸ்லாமிய சங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்றைக்கி குவைத்தோட கோல்டு ரேட்
இன்னைக்கு குவைத்தோட கோல்டு ரேட் 24 கேரட் தங்கம் வந்து 12 தினார் 88 பில்ஸ், 22 கேரட் தங்கம் வந்து 11 தினார் 80 பில்ஸ், 21 கேரட் தங்கம் வந்து 11 தினார் 26 பில்ஸ், 18 கேரட் தங்கம் வந்து 9 தினார் 65 பில்ஸ். இதுதான் இன்னைக்கு குவைத்தோட தங்கத்தோட வர்த்தக மதிப்பு. உடனே நான் கடையில் போய் வாங்குறேன், என்னங்க நீங்கள் சொன்ன ரேட் இல்லையான்னு கேட்காதீங்க. செய்கூலி சேதாரம்லாம் இருக்குது, அதனால கடையில் ஒரு சில மாறுதல்கள் இருக்கலாம். இது வர்த்தக மதிப்பு. அடுத்ததாக இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். 22ஆம் தேதி, அதாவது முடிஞ்சு போன 22ஆம் தேதி நான் ஏற்கனவே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதையும் நான் ஒரு சில வேலை காரணங்களால மறந்துட்டேன். பஹ்ரைன் தமிழ் உணர்வாளர்கள் சங்கம் ரொம்பவே சிறப்பாக பஹ்ரைனில் வந்து பலவித சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 22ஆம் தேதி அன்னைக்குன்னு மாபெரும் ரத்த தான முகாம் நடத்தினாங்க. ரொம்பவே சிறப்பாகவும் செம்மையாகவும், அதாவது இந்தியன் கிளப்பில், பஹ்ரைன் இந்தியன் கிளப்பில் நடத்தியிருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அந்த ரத்த தான முகாம். குவைத் தமிழ் சேனல் சார்பாக பஹ்ரைன் தமிழ் உணர்வாளர்கள் சங்கத்துக்கு, அதனுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எனது எவ்வளோ உதவி செய்யலாம், சேவை செய்யலாம். ஒரு ரத்த தான முகாம்ங்கிறது தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய சேவையாக என்னோட எண்ணத்தில் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுற மாதிரி அது வந்து. ஓகே, பஹ்ரைன் தமிழ் உணர்வாளர்கள் சங்க நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு குவைத்தோட சில்வர் ரேட், அதாவது வெள்ளியோட விலை வர்த்தக மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 கிராம் வெள்ளி 154 பில்ஸ், 1 கிலோ வெள்ளி 154 தினார். அதாவது 1 கிராம் எடுக்க போனீங்கன்னா 154 பில்ஸ் வராது, 153 பில்ஸ் சொச்சம் வரும். 1 கிலோன்னு எடுக்க போனீங்கன்னா வந்து 154 தினார். இதுதான் வந்து குவைத்தோட இன்றைய வெள்ளியோட வர்த்தக மதிப்பு. அடுத்ததாக வேற என்ன, இன்னைக்கு குவைத்தோட மற்ற செய்திகள். இந்த வாரத்தில் ஃப்ளைட்டோட ரேட் எவ்வளோ இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம், அதாவது இன்னும் ஒரு 7 நாளைக்கு வச்சுக்கோங்க, நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். இண்டிகோ, அதாவது கொழும்புக்கு ஃபர்ஸ்ட் இலங்கைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொழும்புக்கு இலங்கைக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் டிக்கெட் 73 தினார்ல 70 தினார்லேருந்து 75 தினார் வரைக்கும் இருக்கும் இந்த வாரம். அதாவது கொழும்புக்கு 70 தினார்லேருந்து 75 தினார் வரைக்கும் வரலாம் ரிட்டர்ன் டிக்கெட். இண்டிகோ விமானத்தில், இந்தியாவுக்கு நான் சொல்ல போகிறேன், இண்டிகோ விமானத்தில் குவைத் டு சென்னை ஒன் வே டிக்கெட் 40 தினார் வரலாம். அதாவது இந்த ஒரு வாரத்தில் தோராயமாக குவைத் டு சென்னை 40 தினார் ஒன் வே டிக்கெட்டு, குவைத் டு திருச்சி 45 தினார், குவைத் டு மதுரை 48 தினார். இதுதான் இண்டிகோ ஃப்ளைட்டில் ஒன் வே டிக்கெட்டுக்கான இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ், இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் டு சென்னை 78 தினார் ரிட்டர்ன் டிக்கெட்டு, குவைத் டு திருவனந்தபுரம் 88 தினார் ரிட்டர்ன் டிக்கெட்டு. எமிரேட்ஸ் விமானத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 40 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ கொண்டு போகலாம். ஓமன் ஏர்வேஸில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவைத் டு சென்னை 65 கேடி ரிட்டர்ன் டிக்கெட்டு, குவைத் டு திருவனந்தபுரம் 105 கேடி ரிட்டர்ன் டிக்கெட்டு. ஓமன் ஏர்வேஸில் லக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். 30 கிலோ கையில் லக்கேஜ் கொண்டு போகலாம், 7 கிலோ கையில் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கேன் போல இருக்குது. இன்னும் பல தகவல்கள்லாம் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லலாம். ஏன்னா வந்து ரொம்ப பேசினா உங்களுக்கும் போர் அடிக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி. கண்டிப்பாக இந்த தகவல்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணணும். உங்கள் நண்பர்களுக்கு ஒரு 2 பேருக்காவது ஷேர் பண்ணணும். உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து குவைத் தமிழ் சேனலை வந்து ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றி, நம்ம சேனலை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை தான் சொல்ல போகிறேன். ஜாப் வேகன்சி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா குவைத் தமிழோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ வந்து இந்த டைம் வரைக்கும், கடைசி எண்டு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். வாழ்க தமிழ்.